ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. விருச்சிக ராசி நேர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசிக்கு வெங்கடேச பெருமாள் வந்துட்டார். உங்கள் ராசி நேயர்கள் வீட்டுக்கு, உங்கள் வீட்டுக்கு உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணன் வந்துட்டார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு புதனுடைய பார்வை 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. குருவோடு சேர்ந்து பார்க்குறாரு. தசாங்க யோகம், அருமையான அமைப்பு. 2 இயற்கை சுபகிரகங்கள், பாவகிரகங்கள் தொடர்பின்றி நல்ல நிலைமையில் இருக்குது. அதுபோல் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வராரு. 31/5/2025, 4/6/2025 புதன் 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. அருமையான அமைப்பு. இப்போ ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறாரு. நல்ல விதமாக தான் இருக்குது. விருச்சிக ராசிக்கு அடுத்தடுத்து நல்லா இருக்குங்க, மிகச்சிறப்பாக இருக்குது. ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அது கொஞ்சம் ஒரு தோஷம்தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. 5ஆம் இடம் ஒரு கோணத்தில் ஒரு பாவகிரகம் இருக்கக்கூடாது. ராசிக்கு 11ஆம் இடமும் 2ஆம் இடமும் கொஞ்சம் திருஷ்டியில் இருக்குது. அதனால் கற்பனைசாமி வழிபாடு வச்சுக்கோங்க. சனிக்கிழமை தோறும் கற்பனைசாமி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரி நேயர்களே, கூடுதல் விவரங்களை சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், எல்லோரும் சேனலை லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்க்குற நேயர்கள், ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ் எல்லாருக்கும் சிறந்தாழ்ந்த நன்றி. நிறைய தகவல் சொல்கிறோம். போதி ஜோடத்துலேருந்து சாதக பாதங்கள், பரிகாரங்கள், வழிபாடுகள், ராசி பலன்கள், தசாபுத்தி பலன்கள், ஆன்மீக தகவல்கள், இப்படி நிறைய எண்ணற்ற தகவல்களை உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்போ ராசிக்கு சுக்கிரன் புதன் நல்ல இருக்கிறாங்க. சுக்கிரன் மகாலட்சுமியோட அம்சம். ஸ்ரீ அப்படின்னா சுக்கிரன் தான். பதி என்ற புதன், அவர் பெருமாளோட அம்சம். ஸோ சுக்கிரனும் புதனும் சேர்ந்து ராசிக்கு நல்ல நிலையில் இருக்கிறாங்க. ஸ்ரீபதி யோகம் முழுமையாக இருக்குது. வெங்கடேச பெருமாள் வீட்டுக்கு வராரு. குறிப்பாக வருகிற 13/6/2025 வீட்டில் ஒரு சின்ன பூஜை பண்ணிட்டீங்கன்னா பெருமாளுடைய வாசம் வீட்டில் நீடித்து இருக்கும். தெய்வத்தோட அணுக்கரம் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. வீடு நல்லபடியாக இருக்கும். வீடை கோயிலாக மாற்றிடுங்க. சரியா நேயர்களே? அதான் நல்லது. நம்ம கோயில் குளத்துக்கெல்லாம் போகிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே வீட்டில் சில பூஜை புனஸ்காரங்களை அந்த ஆகம முறைப்படி, அந்த வேத ஜோதிடத்தில் வர நாட்கள், நட்சத்திரம், ஓரைகள் படி செஞ்சிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இதைத்தான் சூட்சும வழிபாடு அப்படிங்கிறான். ஒவ்வொரு கிரகத்துக்குமே சூட்சும வழிபாடு இருக்குது. அந்த கிரகத்துடைய நாள், அந்த கிரகத்துடைய நட்சத்திரம், அந்த கிரகத்துடைய ஓரை, இது 3 சேர்ந்து வரும்போது அந்த பூஜை பண்ணிட்டோம்னா மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக விருச்சிக ராசிக்கு சந்திரன், குரு, சூரியன், அடுத்து சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. புதன் அவயோகி தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் பெருமாளோட அம்சம் இருந்தாலுமே விருச்சிகத்துக்கு அவயோகி தான். 8 கூடையவன், 8-11 கூடையவன். இருப்பினும் புதனன் நீங்கள் புதனுடைய அம்சமாக இருக்கிற பெருமாளை கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டங்கள் தீர்ந்துடும். அதாவது இடையூறுகள் தீர்ந்துடும், எதிர்ப்பு தீர்ந்துடும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வர முடியும். ஆள் நல்லா இருப்பீங்க, மனதால் உடலாலும். அதுக்கு இந்த வழிபாடை வருகிற 13/6/2025 வைகாசி 30 இரவு 8 to 9 செஞ்சுருங்க. வெள்ளிக்கிழமை போராட நட்சத்திரம். ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். அருமையான அமைப்பு. புதன் சுக்கிரன் பார்வையில் இருப்பார். 8ஆம் இடத்துல இருக்க புதனும் சுக்கிரனும் ராசியை பார்ப்பாங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். 8ஆம் இடம் வலுப்புறம். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். எதிர்பார்த்த பண வரவு இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு பாக்கியாதிபதி 9 கூடை சந்திரன் ஒளிச்சந்திரனாக புதன் குரு இணைந்த பார்வையில் இருக்கிறது மிகச்சிறப்பு தான். தகப்பன வழி நல்லாயிருக்கும். தகப்பன வழி உறவு நல்லாயிருக்கும். தகப்பன வழி சொத்து பத்துக்கள் கிடைக்கும். அப்பாவால் நல்ல ஒரு அனுக்கிரகம் இருக்கும். மகாலட்சுமி யோகம் பரிபூர்ணமாக இருக்கும். ஏன்னா 9 கூடையவன் பாக்கியஸ்தானாபதி. அந்த பாக்கியலட்சுமி யோகம் பரிபூர்ணமாக இருக்கும். குரு சந்திரன் சந்திச்சுக்கிறது குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம். கஜம்னா யானை, கேசரினா சிங்கம். ஸோ அந்த கஜகேசரி சிங்கமும் யானையும் சேர்ந்த பலத்தை ராசிக்கு கிரகங்கள் கொடுக்கும். யார் மூலியமாக கொடுக்கும்? புதன் மூலியமாக கொடுக்கும், பெருமாள் மூலியமாக கொடுக்கும். ஏன்னா புதன் ஆட்சி பெற்ற வீட்டில் தான் குரு இருக்கிறாரு. அந்த வெங்கடேச பெருமாளோட ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு அந்த கஜகேசரி யோகம், குருச்சந்திர யோகம், தசாங்க யோகம், இப்படி பலதரப்பட்ட யோகங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருது. 2ஆம் இடங்கு தானே வீடு தானே. 2ஆம் இடங்கிறதுனால என்ன? தன குடும்ப வாக்குஸ்தானம் தான். அதுபோல் 4ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. 4ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் குரு பார்க்குறது நல்ல அமைப்பு தான். மனைஸ்தானத்தையும் பார்க்குறாரு, சுகஸ்தானத்தையும் பார்க்குறாரு. புதன் கூட சேர்ந்து பார்க்குறதுனால உங்கள் ராசிக்கு 2, 4ஆம் இடங்கள் புதனுடைய சம்பந்தம் இருக்குது. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உலக அனுபவம் இருக்கும். கண்டதை படித்தால் பண்டிதன் ஆகலாமே, உலக அனுபவம் இருக்கும். படிப்பில் நல்ல ஒரு தேர்ச்சி இருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சொந்த பந்தத்துடைய உதவி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த காலகட்டம் படிப்புக்காக கொஞ்சம் பணம் செலவு பண்ணுவீங்க. அடுத்து ஸ்கூல் காலேஜில் ரீஓப்பன் ஆகும். உங்கள் குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணி தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. பட் அதுக்கு வேண்டிய பணம் வரும். சரியா? செலவுக்கு வேண்டிய பணங்கள்லாம் ஒரு பக்கத்துலேருந்து வரும். ஆள் சாதுரியமாக இருப்பீங்க. வாக்கில் பேச்சில் ஒரு நிதானம் இருக்கும், இனிமை இருக்கும், சுவை இருக்கும், நல்லாயிருக்கும். சரியா நேயர்களே? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த 13/6/2025 அன்றைக்கி மந்திரம் சொல்லுங்கள், இறைநாமத்தை சொல்லுங்கள். இரவு 8 to 9 8:30 மணிக்கு பூஜை வச்சுருங்க. விநாயகர் படம், மகாலட்சுமி படம், பெருமாள் படம் 3 வச்சு அதை நமஸ்காரம் பண்ணுங்கள். பூ உங்களுக்கு தெரியும், பூ பொட்டு எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு படையல் வைங்க. வெத்தலை பாக்கு, பழம், அடுத்து கற்கண்டு, இதை நைவேத்தியம் வச்சுக்கிட்டு பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 8:30 மணிக்கு இந்த பிரபஞ்சத்தில் அந்த மகாலட்சுமியும் பெருமாளும் இந்த பிரபஞ்சத்துக்கு விஜயம் செய்வாங்க. அந்த நேரம் அவங்களுக்கு உரிய நேரம். சுக்கிரவாரம், சுக்கிர நட்சத்திரம், போராட நட்சத்திரம், சுக்கிர ஓரை. சுக்கிரன் அப்படின்னாலே மகாலட்சுமியோட அம்சம். மகாலட்சுமி ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா அங்கே பெருமாளும் இருக்காருன்னு அர்த்தம்.
சரியா நேர்களே? பெருமாளுடைய மார்பில் தான் மகாலட்சுமி இருக்கிறார். ஸோ எல்லாம் கூடி வருது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள். உங்கள் நாபிக் கமலத்திலேருந்து அந்த வார்த்தைகள் வர வேண்டும். இதயபூர்வமாக நீங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் உதட்டு வழியாக மந்திரமாக வெளியே வரும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அந்த வைப்ரேஷன் உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும். நீங்கள் கோயிலில் கும்பிட்றது கூட ஒரு ஜென்ரலாக கும்பிட்றது தான். அங்கே வந்து ஏற்கனவே ஒரு ஆத்மசக்தி இருக்கும், ஆலய வழிபாடு இருக்கும். இருப்பினும் வந்து நீங்கள் வீட்டில் கும்பிட்றது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள். நிறைய இருக்குது. 4000 திவ்ய பிரபந்தம், ஆழ்வாருடைய பாசுரங்கள், ஆண்டாள் பாசுரங்கள் நிறைய இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். ஓம் கோவிந்தா போற்றி, கோபாலா போற்றி, கோதர்ஷனா போற்றி, மாதவா போற்றி, மைசூதனா போற்றி, மணிவண்ணா போற்றி, முராரி போற்றி, ஸ்ரீகிரி போற்றி, உலகளந்த உத்தமனை போற்றி, உப்பிலியப்பனை போற்றி, திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாளை போற்றி, கல்லழகா போற்றி, சோலைமலை அழகா போற்றி, சுந்தரராஜ பெருமாளை போற்றி, வைகுண்ட வாசனை போற்றி, லட்சுமி நேசனை போற்றி, திருப்பாக்கடலில் இருப்பவனை போற்றி, ஆதிசேசில் அமர்ந்தவனை போற்றி, பாடலாத்திரி நரசிங்க பெருமாளை போற்றி, பள்ளிகுண்டு சேருங்கத்த பெருமாளை போற்றி, வடபத்திர சாயி போற்றி, பிரச்சனை வெங்கடாஜலபதியை போற்றி, காஞ்சி வரதராஜ பெருமாளை போற்றி, அத்திவரதரை போற்றி, அயக்கிரிவரையை போற்றி, அலையசிங்க நரசிம்மரை போற்றி, சங்கசக்கரதாரியை போற்றி, 108 திவ்ய தேசத்தில் வாழும் லட்சுமி நாராயணா போற்றி. சொல்லுங்கள் போதும். 108ன்னு சொன்னாலே பெருமாள் வந்து வீட்டில் உட்காந்துருவார். ஏன்னா 108 திவ்ய தேசத்தில் அவர் இருக்கிறார். நம்ம 108க்கு போக முடியாது. வீட்டில் இருந்தே 108 சொல்லலாம். 108 கூட்டிங்கன்னா 9 உங்கள் ராசினாரோட நம்பர். சரியா? செவ்வாயோட நம்பர் 9. செவ்வாய் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. ராசிக்கு 10ஆம் இடத்தை வந்து திக்பலம் அடைகிறாரு. வருகிற ஜூன் 6 மிகச்சிறப்பாக இருக்கும். மற்ற கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும்போதும் ராசிநாதன் வலுப்பட்டு இருக்கிறது அனைத்தும் கிளியராக கிடைக்கும். ஒரு கிளாரிட்டி இருக்கும். உங்களுக்கு கிடைக்கிற ராசி பலன்களை வந்து மிக துல்லியமாக தெளிவாக உங்களுக்கு வந்து சேரும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சரியா? அம்மாவுடைய சுகம் நல்லாயிருக்கும். தாய்வழி உறவுகள் நல்லாயிருக்கும். தாய்வழி தாய்மாமன், சித்தி, பெரியப்பா இவங்களுடைய ஆதரவு இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க. ஜுக போஜனம் இருக்கும். சரியா? மந்திரம் கால் மதி முக்கால்னு சொன்ன மாதிரி எதுலையுமே நூதனமாக இருப்பீங்க. பிரச்சனையிலேருந்து சீக்கிரம் வெளியே வருவீங்க. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அயல் தேச தொடர்புகள் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்பு நல்லாயிருக்கும். அரசாங்க வெகுமதி கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வெகுமதி, சப்சிடி, கான்ட்ரிபியூஷன் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. படாஃபட்டாக இருப்பீங்க. துரித வேலையில் இருக்கிறவங்க, இந்த கொரியர் சர்வீஸு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஸ்விக்கி இது மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்படி நிறைய பலன்கள் இருக்குங்க. சரியா நேரில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கலாம், மறைவு கிடையாது. மேசத்தில் தான் இருக்கிறாரு. உங்கள் ராசிநாதனுடைய இன்னொரு வீட்டில் இருக்கிறாரு. மூலத்திருவன வீட்டில் இருக்கிறாரு. செவ்வாய்க்கு வந்து கோணமாக இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். செவ்வாய்க்கு சுக்கிரன் கோணமாக வருது, நல்ல அமைப்பு தான். இந்த காலகட்டம் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் வந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. சரியா? 6ஆம் இடம் வந்து அவருக்கு மறைவில்லை, சம்மம்பட்டு தான் இருக்கிறார். கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும். வண்டி வாகன யோகங்கள் இருக்கும். வண்டி வாகனத்தை மாத்திரம் இருந்ததுன்னா மே 31ஆம் மேலே மாற்றுங்க, சிறப்பாக இருக்கும். கலைத்திறன் இருக்கும். திரைப்படத்துறை, சின்னத்திரை, வெள்ளித்திரை, ஆடல் பாடல், இயலிசை, நாடகம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. சில பேர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக இருப்பீங்க. கொஞ்சம் இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ஜிம்முக்கு போகிறவங்க, பாடி பில்டருங்கன்றவங்களுக்குலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. சரியா? ஆள் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எதிர்ப்புகள் எதுவுமே இருக்காது. தொழில் வியாபாரத்தில் எதிர்ப்புகள்லாம் முறியெடுக்கப்படும். வம்பு வழக்கு கேஸுகள் எது இருந்தாலுமே அதில் வெற்றி பெற்றுவீங்க. மந்திரம் நல்லாயிருக்கும். மந்திரம்னா என்ன? நீங்கள் இறைவனை கும்பிட்ற அந்த மந்திர வார்த்தைகள் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக பலிக்கும். சொல்கிற வார்த்தை எல்லாமே, நீ சொல்கிற வார்த்தை எல்லாமே மந்திரமாக மாறும். அந்த மந்திரம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இறைவனுக்கு நல்ல ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். வார்த்தைகளால் அர்ச்சனை பண்ணுங்கள். கலைஞர்களுக்கு நல்லாயிருக்கும். கவிஞர்களுக்கு நல்ல கற்பனை வளம் கூடும். கவித்திறன் நல்லபடியாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நேர்களே. விருச்சிக ராசிக்கு சுக்கிரனும் புதனும் நல்ல பலனை கொடுக்குறாங்க. அடுத்து சூரியனும் நல்ல பலன் தான் கொடுக்குறாரு. ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போனாலுமே குருவோட சேர்ந்து சிவராஜ் யோகம் கொடுக்குறாரு. அடுத்து 9ஆம் இடம் 10ஆம் இடம் மிகச்சிறப்பாக இருக்குது. ஸோ சுக்கிரன், புதன், சூரியன் இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் நல்லா இருக்குது. செவ்வாயும் தன் பங்குக்கு 10, 11ஆம் இடத்துக்கு வந்து நல்ல பலன்கள் கொடுப்பாரு. சரியா? 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் பரவாயில்ல, குரு பார்வைக்கு வருவார். ஸோ எப்படி பார்த்தாலுமே விருச்சிக ராசிக்கு எங்கிட்டு பார்த்தாலும் நல்லா இருக்குது. சரியா? நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் எனக்கு அப்படி இல்லையே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, சனி பகவானும் ராகும் சரியில்லை. 4ஆம் இடத்துல ராகு, சுகஸ்தானத்தில், பஞ்சமஸ்தானத்தில் சனி. கற்பனைசாமி வழிபாடு பண்ணுங்கள். மாதம் ஒரு சனிக்கிழமை கற்பனைசாமியை கும்பிடுங்க. கற்பனைசாமி கோயிலில் போய் கருப்பு கயிறு கட்டிக்கோங்க. எலுமிச்சை மலத்தை வாங்கி வச்சுக்கோங்க. வீட்டில் மந்திரிச்சு எலுமிச்சை மலத்தை வாங்கி வச்சுட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இதை ஒன்று மட்டும் செய்யுங்க. சரியா? இந்த வாரம் போங்க. இந்த வாரம் இன்றைக்கி என்ன கிழமை? இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை. சரியா? குருவாரம் தான். நாளை மறுநாள் சனிக்கிழமை கற்பனைசாமி கோயிலுக்கு போங்க. பக்கத்தில் இருக்க கற்பனைசாமி கோயிலுக்கு போயிட்டு போகும்போது கருப்பு கயிறு வாங்கிட்டு போகிறங்க. ஒரு 2 எலுமிச்சை மலம் வாங்கிட்டு போகிறங்க. 3 எலுமிச்சை மலம் கூட வாங்கிட்டு போங்க. அதனால் தப்பு கிடையாது. கோயில் பூசாரிட்ட கொடுங்க. அவர் மந்திரிச்சு கொடுப்பாரு. ஒரு பழத்தை கையில் கொடுப்பாரு. கையில் கயிறை கட்டி விடுவார். அதுக்கு பிறகு பாருங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? ஒரு 11 நாள் கழித்து நல்லாயிருக்கும். 11 நாள் கழித்து கண்டிப்பாக ஒரு பலன் கிடைக்கும். உங்களுக்கு %, என்ன தேவையோ அது பூர்த்தியாகும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்போ பலன்கள் எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, இந்த பலன்கள் நல்ல விதமாக தான் இருக்குது. சரியா? பொதுவாக விருச்சிக ராசிக்கு வந்து இந்த காலகட்டம் நல்லா இருக்குது. ஜூன் மாதம் வந்து மிகச்சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது. விருச்சிக ராசி நேயர்கள் பொதுவாகவே ஒரு நல்ல குணம் கொண்டவங்க தான். சரியா? மற்றவங்க பார்வையில் பிடிவாதக்காரனாக இருந்தாலுமே உண்மையில் நீங்கள் மனதளவில் நல்ல ஒரு கெட்டிக்காரனாக இருப்பீங்க, நல்லவனாக இருப்பீங்க. உத்தியோகம் தொழிலில் வந்து ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு அதே உதவி செஞ்சு நீங்கள் வந்து விமர்சனத்துக்கு ஆளாவீங்க.
எப்படின்னா என்ன செஞ்சாலுமே மற்றவங்க வந்து உங்களை எதனா சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க, மற்றவங்களுடைய கமெண்ட் உங்கள்கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்கும். பரவாயில்ல, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நல்லாயிருக்கும். சரியா? 2ஆம் இடத்துக்கு குரு புதன் பார்வை இருக்கனால கையில் பணம் இருக்கும், குடும்பத்தில் காசு பணம் இருக்கும், ஆல் ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நல்லபடியாக நடக்கும். 4ஆம் இடத்துல ராகு இருக்குது, ஒரு சில பிரச்சனை இருந்தாலுமே குரு பார்வை இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்து வந்து கலைத்துறை நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரி, ஆசிரியராக இருக்கிறவங்களுக்கு நல்லா இருப்பீங்க. அதேமாதிரி மாணவர்களும் நல்லா படிப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கலையை பற்றி சொல்லிட்டேன், கலை, சினிமா, ஊடகம் இது சம்மந்தப்பட்ட அமைப்புகள் நல்லாயிருக்கும். அது சொல்லிட்டு வாய்ப்புகளும் உங்களுக்கு நல்ல விட கை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் அருமையான காலமாக இருக்குது. ஜூன் மாதத்துக்கு மேலே இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும், ரெகக்னிஷன் கிடைக்கும், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மனக்கசப்புகள் குடும்பத்தில் நீங்கி ஓரளவு நல்லபடியாக இருக்கும். குழந்தையோட ஆதரவு இருக்கும், அந்யோன்யம் இருக்கும், கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். சரியா? உறவு வந்து வலுப்படும். ராசிக்கு 7ஆம் இடம் யார்? சுக்கிரன். சுக்கிரன் ஒரு முக்கியமான கிரகம் உங்களுக்கு. சரியா? 7-12 கூடியவன். அவர் வந்து 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, 12ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அயன சேன போகம் நல்லாயிருக்கும், சுப செலவும் இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கறதுனால சுப செலவும் இருக்கும். பட் சுப செலவு இருந்தாலுமே 2ஆம் இடம் வளர்க்கறதுனால அதுக்கு எதனாச்சும் ஒரு பணம் வந்துடும். இதுதான் ஈக்குவேஷன். ராசிக்கு 2 பக்கமும் சுப கிரகங்களோட தொடர்பு இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை வந்து புதன் பார்க்குறாரு, சுக்கிரனும் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ சுப செலவு கொஞ்சம் கூடும். அடுத்து வீட்டு செலவு, வீட்டுக்கு தேவையான செலவு, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி போடுவீங்க, உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க. இதுக்கெல்லாம் பலம் வேணுமில்ல சார்? பணம் ஒரு பக்கம் வந்துட்டுருக்கும், வருமானம் வந்து அதிகமாகும், வருமானம் இருக்க தான் செய்யும். ஸோ வாட் எவர் பேபி செலவுகளோடு உங்களுக்கு வருமானம் இருக்கும். வருமானத்தை கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணுங்கள். சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக தான் இருக்குது. சரியா? சூரியன் இப்போ சனி பார்வையில் இருக்கிறாரு. அடுத்து 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். சனிக்கு 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். ராசிக்கு வந்து 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். 8இல் சூரியன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவர் குரு யோகத்தில் தான் இருப்பார். ஸோ வாட் எவர் மேபி சுக்கிரனும் புதனும் உங்களை காப்பாற்றுறாங்க. அந்த வெங்கடேச பெருமாள் வீட்டுக்கு விஜயம் செய்து நல்ல அளப்பரிய பணங்களை கொடுக்கறது நல்லபடியாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கால்நடை வளர்ப்புறவங்க, செல்லப்பிராணிகள் வச்சுக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா நேயர்களே? அதே மாதிரி விவசாயம், தோட்டம், பயிர் வளர்ப்பு இதுவும் ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பணப்பயிர் வளர்க்குறவங்க, ஏலம், மிளகு, தேயிலை, காஃபி இது மாதிரி பணத்தோட்ட பயிர்கள் வளர்க்குறவங்களும் இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும், நல்ல லாபம் இருக்கும். பணம் கையாளுவதில் கவனமாக இருக்கணும். சரியா? எந்த ரகசியமாக இருந்தாலுமே பணத்தை விஷயத்தில் கவனமாக இருங்க. நகைகள் திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பெண்கள் வந்து கொஞ்சம் உங்கள் அணிகள் எல்லாம் கவனமாக இருங்க. பங்குச்சந்தை, ஆன்லைன் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நல்ல லாபம் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் பணமாக இருக்கணும். பணத்தெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. எதுவும் அதிகமாக இருந்துச்சுன்னா பேங்கில் போய் சேஃப்டி லாக்கரில் போடுங்க, அது உங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்படி வந்து பலன்கள் வந்து நல்ல பலன்கள் வந்து விருச்சிக ராசிக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி சார், நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, நட்சத்திரத்துக்கு மிக சிறப்பாக தான் இருக்குது. விசாக நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம். குரு ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல. சரியா? 2-5 கூடியவன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறார், தான் வீட்டுக்கு மறையாமல் தான் இருக்கார் நட்சத்திரநாதன். விசாக நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு எப்படி கையில் காசு பணம் இருக்கும், பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், அதிர்ஷ்டம் இருக்கும், காரிய அனுகூலம் இருக்கும். அனுச நட்சத்திரத்துக்கு சனி பகவான் நட்சத்திரநாதன் ரிவர்ஸில் வராரு. 12/6/2025 ரிவர்ஸில் வர்றது ஒரு வரைக்கும் நல்லா தான், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். 5ஆம் இடத்துலேருந்து பின்னோக்கி வராரு, 4ஆம் இடத்தை நோக்கி வராரு. 4ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இது பண்ணலாம், இருக்கலாம். ஸோ 4ஆம் இடத்தை நோக்கி வரதுனால கொஞ்சம் கிரிப்பு குறையும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும், இணக்கமாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கேட்ட நட்சத்திரத்துக்கு சூப்பராக இருக்குது. சரியா? எதிர்பார்த்த பண வரவு இருக்கும், திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். மறைந்த புதன் நிறைய பலன்களை கொடுப்பாரு. பொதுவாக புதன் 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறது நல்லது தான். திடீர் பணம் வரும், இன்சூரன்ஸ் பணம், வாராக்கடன், நிலுவை பணம் எல்லாமே வரும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில். சரியா? எல்லாமே உங்கள் வீடு தேடி வரும். ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீடு தேடி வரும், மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. விருச்சிக ராசி மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? நல்லா இருக்கும். பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், ஒரு முன்னேற்றம் இருக்கும், கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும், சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆள் நல்லா கலரசனையாக இருப்பீங்க, 4 இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. ஆடம்பரம் இருக்கும். ஆடம்பரம் இருந்தாலுமே அந்த அளவுக்கு வந்து ஒரு அந்தஸ்தும் இருக்கும். சரியா? அந்தஸ்தோடு ஒரு ஆடம்பரம் இருக்கும். 4 இடத்துக்கு போயிட்டு வரும்போது ஒரு கெட்டிக்காரத்தனமாக போயிட்டு வருவீங்க, நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? இந்த வைகாசி மாதம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பம் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் பணப்பழகம் இருக்கும், பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும். மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருப்பீங்க, ஆள் நல்லா இருப்பீங்க, எல்லா விஷயத்திலும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ கடகலக்கணத்துக்கு ஆளுமை அதிகாரம் நல்லாயிருக்கும், தாயாரோட அன்பு கிடைக்கும், வண்டி வாகனம் இருக்கும். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக்கும், பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும், குலதெய்வத்தோட அருள் இருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். சரியா? தொழில் நல்லாயிருக்கும், இருப்பினும் இணக்கம் இல்லாமல் இருக்கும், குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ராசிக்கு லக்கணத்துக்கு திருஷ்டி இருக்கிறதுனால கற்பனை சாமி வழிபாடு பண்ணிங்கன்னா கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து துலா லக்கணம் மிகச்சிறப்பாக இருக்கும், நல்லா இருப்பீங்க. துலா லக்கணம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க
லக்கணத்துக்கு ராசி 2ஆம் இடம், சந்திரன் வந்து 10 கோடியோட 2ஆம் இடத்துல நீசமானாலுமே தொழில் நல்லாயிருக்கும், கர்மம் நல்லாயிருக்கும். காய்கறி வேலை பார்க்குறவங்க, பிஸ்னஸ் வேலை பார்க்குறவங்க, மார்க்கெட்டில் வேலை பார்க்குறவங்க, தண்ணிக்கேன் வேலை பார்க்குறவங்க, ஃப்ரூட் ஸ்டால் வச்சுருக்கிறவங்க, ஜூஸ் சென்டர் வச்சுருக்கிறவங்க, அப்புறம் பியூட்டி பார்லர், ஐஸ் பார்லர், இது மாதிரி வேலை வச்சுருக்கிறவங்க. இப்போ இன்றைக்கி இந்த ஐஸ்கிரீம் வேலைலாம் இருக்குல்ல, ஜிகர்தண்டா மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா, இது மாதிரி கடை வச்சுருக்கவங்களும் நல்லாயிருக்கும். ஏன்னா சந்திரன் நல்ல பலன்களை கொடுப்பாரு துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணம், தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும், உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பர்டிகுலராக உத்தியோகத்து போகிற பெண்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது, நல்லாயிருக்கும். யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க, போலீஸ் வேலை பார்க்குறவங்க, ஆர்மி, நேவி இதில் இருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். சரியான நேர்களே நல்லாயிருக்கும். மருத்துவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி, விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ வந்து மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து தனுசு ராசி, தனுசு லக்கணம், விருச்சிக ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். காரிய அனுகூலம் இருக்கும், கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும். தொழில் குறிப்பாக கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், ஃபினான்ஸ், இன்ஸ்டியூட்டு, எஜுகேஷனல் டெஸ்ட்டு, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஐடி, இப்படி மென்பொருள் சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மகர லக்கணம் கொஞ்சம் மத்தியம பலன் தான் கிடைக்கும், இருந்தாலும் உத்தியோகத்து போகிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு வந்து தொழில் நல்லாயிருக்கும். மகர லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும், தொழிலில் கொடி கட்டி பறப்பீங்க, தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். தாயாரோட அன்பு இருக்கும், தாய்வழி உறவுகள் நல்லா இருப்பாங்க. தோட்டம், விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தகப்பன் வழி உறவுகள் நல்லாயிருக்கும். தகப்பன் வழியில் எதுவும் கேஸு, கோர்ட்டு கேஸு, இடப்பிரச்சனை, மனப்பிரச்சனை இருந்தால் நல்லபடியாக தீர்ப்பாகும், நல்லாயிருக்கும். இருப்பினும் கணவன் மனைவி உறவுகளை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவுகளில் சில பிரச்சனைகள் வரும். அடுத்து மீன லக்கணம், தொழில் நல்லாயிருக்கும், சரியாக தாயாரோட அன்பு இருக்கும், வண்டி வாகனம் இருக்கும், தொழிலில் நல்லா பிரச்சனை இது பண்ணுவீங்க. தொழில் ஃபினான்ஸ் கொடுத்து வாங்குறவங்க, பணம் சம்மந்தப்பட்ட தொழில், ஆடிட்டராக வேலை பார்க்குறவங்க, கேசியராக வேலை பார்க்குறவங்க, அரசு அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க, இன்கம் டேக்ஸ், ஐடி டிபார்ட்மெண்ட், இடி இது மாதிரி வேலையில் இருக்கிறவங்க, அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். தனியாரில் சிட் ஃபண்ட் வச்சுக்கிறவங்களுக்கும் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சிட் ஃபண்டு நிறையா இருக்குது. தனியாரில் வந்து கொடுக்கல் வாங்கல் ஃபினான்ஸ் பண்ணுறவங்களுக்கு மிக நல்லாயிருக்கும் மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குமே ஒவ்வொரு விதமான பலன்கள் மாறுபடும். இதில் தான் ராசி பலன்கள் மாறுபடும், ஒவ்வொரு லக்கணத்துக்குமே மாறுபடும். சரியா நேர்களே? அதனால் போதை ஜோடத்தில் நான் ராசிக்கு பலன் சொன்னாலுமே லக்கணத்துக்கும் கொஞ்சம் சொல்லுவேன். சரியா? லக்கணத்துக்கும் கொஞ்சம் சொல்லலாம், லக்கணத்துக்கும் நிறைய சொல்லலாம். இப்போ விருச்சிக ராசியில் ஒவ்வொரு லக்கணத்துக்குமே தனித்தனியாக பலன் சொல்லலாம். இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும்னு தனித்தனியாக வீடியோ போடலாம். நிறைய தகவல் இருக்குது நேர்களே. பட் வந்து எனக்கு நேரம் இல்லை, ஏகப்பட்ட வேலைகள். உங்களுக்கும் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், அடிக்கடி நிறைய வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு சலிப்பு வந்துடும். அதனால தான் நான் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக விட்டு போடுவேன். ஆனால் எப்படி போட்டாலுமே சாதக பாதகத்தை கரெக்டாக சொல்லிடுவேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா எதுவும் பிரச்சனை இல்லை. சரி, 5ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. காவல் தெய்வத்தை கும்பிடுங்க. வீட்டில் இந்த பெருமாள் வழிபாடு ஒரு பக்கம் இருந்தாலுமே காவல் தெய்வத்தை கும்பிடுங்க. ஐயனார், கற்பனசாமி, சாஸ்தா, ஐயப்பன், இப்படி காவல் தெய்வங்கள் நிறையா இருக்குது. எல்லையம்மன், காளியம்மன், ஊர் காவல் தெய்வங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கும்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல சனி இருக்குது, சனி பகவான் இருக்கிறதுனால காவல் தெய்வங்கள் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. மற்றபடி 6ஆம் இடத்துல சுக்கன் இருக்குது, மத்தியம பலனை கொடுப்பார், சுப செலவு இருக்கும். சரியா? உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை நெருக்கடி இருக்கும், இருந்தாலும் ரசித்து பார்ப்பீங்க. ஆடிப்பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காதுன்னு சொன்ன மாதிரி ரசித்து பார்ப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 7ஆம் இடத்துல சூரியன், மனைவியோட கை ஓங்கி இருக்கும். கணவன் மனைவி கிட்ட ஒரு ஈகோ பிரச்சனை இருக்கும், அது இந்த வைகாசி மாதத்தோட சரியாக போயிடும். சரியா? கொஞ்சம் கண்ணில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். சரியா? நீர் வடிகிறது, உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிணிகள்லாம் வரும், சரியாக போயிடும். இப்போ வேறு கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, மழை முடிஞ்சு காற்றடி காலம் வருது, சம்மர் முடிஞ்சிருச்சு, அக்னி நட்சத்திரம்லாம் முடிஞ்சிருச்சு, நேற்றோட அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிருச்சு. சரியா? கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது, அதனால் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. 8ஆம் இடத்துல புதன் குரு போகிறது அருமையான அமைப்பு தான், நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். தேக ஆரோக்கிய நல்லாயிருக்கும். தூரதேசத்துக்கு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். படித்து முடித்த மாணவர்கள் தூரதேசம் போகிறது, வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள், வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை நல்ல விதமாக இருக்கும். அடுத்து வந்து 10ஆம் இடத்துல கேது செவ்வாய் சிறப்பு. இதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். ஏன்னா அது 10ஆம் இடத்துல கேது செவ்வாய் இருக்குது. குஜ்ஜு யோகம்னு ஒரு யோகம், கோடீஸ்வர யோகம். அந்த முருகப்பெருமான் அருளால் நல்ல ஒரு யோகம் வந்து ராசிக்கு அமையுது, நல்ல இதமாக இருக்குது. ராசிநாதன் அடுத்தடுத்து நல்ல நிலைமையில் இருக்காருங்க. 15/9/2025 வரைக்கும் செவ்வாய் சிறப்பாக இருக்கிறாரு, அருமையாக இருக்கும். ராசிநாதன் வலுப்படுறதுனால நல்லா இருப்பீங்க. சரியா? கைகால் சுகம் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு ஏற்றமாக பார்க்கப்படுகிறது. சார் எல்லாம் நல்லா தான் சொல்கிறா சார், எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கே சார். பிரச்சனைகள் இருக்குன்னா சனி பகவான் பார்க்குற இடத்துல பிரச்சனை இருக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. சனி பகவானும் செவ்வாயும் எந்த இடத்த சேர்ந்து பார்க்குறாங்களோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இப்போதைக்கு சனி பகவான் செவ்வாயும் சேர்ந்து எந்த இடத்த சார் பார்க்குறாங்கன்னா, இன்றைக்கி தேதிக்கு பார்த்தோம்னா, இன்றைக்கி தேதிக்கு 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்த பார்க்கல, அது ஒரு வரைக்கும் நல்ல விசேஷம்தான். ஏன்னா சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்த்தா தான் ஒரு இடத்துக்கு பிரச்சனை வரும். ஆனால் ராகுவும் சனியும் சேர்ந்து ஒரு இடத்த பார்க்குறாங்க. எந்த இடத்த சார் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 2ஆம் இடத்தையும் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. குடும்பத்தில் மூத்த சகோதரனால் பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் மூத்த சகோதரனால் பண பிரச்சனை இருக்கும், கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்கும், கவனமாக இருக்கணும். ஏன்னா சனியும் ராகும் சேர்ந்து 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு வருகின்ற லாபம் கொஞ்சம் பிட்டாக தான் வரும், முழுமையாக லாபம் வராது. 1 கோடி ரூபா வர வேண்டியது இருந்துச்சுன்னா 40 லட்சம்
அங்கிட்ட ஒரு 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் அப்படி பிச்சு தான் ஒரு வழியாக முழுசாக வந்து கன்சாலிடேட்டாக பணம் வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வருமானம் குறையுதுன்னு அர்த்தம். ஒரு மனிதனுக்கு லாபம்னா என்னங்க? வர வேண்டியது முழுசாக வந்துருச்சுன்னா அதான் லாபம். ₹1,00,000 விற்கிது, 20,000 லாபம் வரும், ப்ராஃபிட்டு குறைஞ்சது சொல்கிறேன் நான். நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவனுக்கு 20% லாபம் நிற்கும். ஒரு ₹1,00,000 வச்சுன்னா 20,000 நிற்கும். ஆனால் அந்த 20,000 எப்படின்னா ரொக்கமாக வராது, பாதி வந்து கடனில் போயிடும். அந்த அமைப்பு தான் இருக்குது. 10,000 கிடைக்கும், மீது 10,000 வந்து பேலன்ஸில் தான் கிடைக்கும். இப்படிப்பட்ட அமைப்பு தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடமும் 11ஆம் இடம் பாதிக்கப்படுது. 11ஆம் இடம் லாபஸ்தானம், 2ஆம் இடம் வந்து வருமானம். வருமானம்ங்கிறது என்ன? பணம் தான், தனஸ்தானம். ஸோ இதுக்கு தான் நீங்கள் கற்பனைசாமி வழிபாடு பண்ணணும். சரியா நேர்களே? விருச்சிக ராசிக்கு இப்போ வந்து டிஸ்டர்பான இடங்கள் 11ம் 2ம் தான். ஆனால் 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நிவர்த்தியாக இருக்கும். பணம் வந்துடும், பணம் வரும், ஆனால் பிச்சு வரும். சரியா? ஒரு ஃப்ளோ இருக்கும், ஆனால் அது வந்து கன்சாலிடேட்டாக பெருசாக ஆகாது. அதுக்கு வந்து நான் சொன்ன வழிபாடு, அந்த காவல் தெய்வங்க வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நிறைய சொல்லிட்டே போகலாம் நேர்களே. சரியா? இப்போதைக்கு வந்து செவ்வாய் அடுத்து வந்து ராசி 10ஆம் இடத்துக்கு வந்தாலுமே ராசியை பார்ப்பார், 4ஆம் பரிவாளர் ராசியை பார்ப்பார். கேது கூட சேர்ந்து தான் பார்க்குறாரு. இருந்தாலும் சிம்மத்தில் அதிநட்பில் பார்க்குறதுனால கொஞ்சம் உஷ்ணப்படுவீங்க, டென்ஷன் ஆவீங்க, பதட்டப்படாமல் இருங்க. சரியா? கொஞ்சம் பதட்டப்படாமல் இருக்கிறது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கோபப்படாதீங்க. எப்போ இருந்து? ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து, ஜூன் 6ஆம் தேதி, இன்னும் கொஞ்சம் ஒரு அடுத்த வாரத்திலிருந்து உஷ்ணப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, பதட்டப்படாதீங்க. எந்த காரியத்தையும் பொறுமையாக செய்யுங்க. அடுத்த ராசிக்கு அவர் வந்து 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அடுத்து வந்து 7 8ஆம் இடமாக சனியும் பார்க்குறாரு, ராகுவையும் பார்க்குறாரு. அதுக்கு தான் கற்பனைசாமி வழிபாடு சொன்னேன். ஏன்னா ராகுவும் சனி சனி செவ்வாய் பார்க்கக்கூடாது. 7ஆம் பார்வையாளர் ராகுவையும் பார்க்குறாரு, 8ஆம் பார்வையாளர் சனி பகவானையும் பார்க்குறாரு. வருகிற ஜூன் மாதத்துக்கு மேலே இருந்தாலும் சூட்சுமளவோடு தான் பார்க்குறாரு, சுப தொடர்பு இல்லை. ஸோ ராசிக்கு வந்து 4 5 பாதிக்கப்படுது. அது சுகஸ்தானமும் பஞ்சமஸ்தானமும். கொஞ்சம் வீட்டில் உள்ள நெருக்கம், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இந்த காலகட்டத்தில் அந்த வெங்கடேச பெருமாளோட வழிபாடு சிறப்பாக பண்ணிட்டீங்கன்னா வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது. சரியா? வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது. வீட்டில் தாய்க்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ எந்த பிரச்சனையும் வராமல் போகும். இருப்பினும் கற்பனைசாமி வழிபாடு நீங்கள் செஞ்சீங்கன்னா சால சிறந்தது. ஏன்னா செவ்வாயுடைய பார்வை ராகுக்கும் அடுத்து வந்து சனி பகவானுக்கும் இருக்குது. ஓகே நேர்களே, தொடர்ந்து வீடியோ போடுறேன் பாருங்கள். நீங்களும் வந்து கமெண்ட் பாக்ஸில் சில தகவல்களை சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள். ஜனன ஜாதகத்தில் அனுப்பாதீங்க. ஜனன ஜாதகம் பார்க்குறது தனி ப்ராசஸ். அதை வந்து வாட்ஸ்அப்பில் கொடுத்த நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா தனியாக முறைப்படி பார்த்து கொடுப்போம். அதுக்கு கட்டணம் இருக்குது. கட்டணம் கொடுத்தீங்கன்னா நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். ஷெட்யூல் படி தான் பார்த்து கொடுப்போம். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்கள் பிரச்சனையை சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு கோச்சாரத்தில் உள்ள தீர்வுகளை சொல்லுவேன். கிரகங்களுடைய ஆதிபத்திய விசேஷங்கள், காரகத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு என்ன பரிகார வழிபாடு சொல்லுவேன். அதுபோக வந்து விருச்சிக ராசியில் பெரிய ஆன்றோர்கள் இருக்கிறீங்க, சான்றோர்கள் இருக்கிறீங்க, ஆன்மீகவாதிகள் இருக்கிறீங்க. உங்கள் தகவல்கள் எதனா சொல்லுங்கள். உங்கள் ஊரில் உள்ள விசேஷம், முக்கியமான தகவல்கள் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நிறைய நேர்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல தகவல் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நல்ல விசேஷம்தான். சரியா? குறைகள் சொல்கிறது தான் பெரிய விஷயம் கிடையாது, நிறைகளும் சொல்லலாம். நான் சொல்கிறது தான் கரெக்டு நான் இன்றைக்கி சொல்ல மாட்டேன். நான் ஒரு ஜோதிடர். எனக்குள்ள அனுபவம், அறிவு, இறைவன் கொடுத்தது எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். சாதக பாதங்களை சொல்கிறேன். நான் சொல்கிறது 100க்கு 100 கரெக்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி 100க்கு 100 இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக இருக்கும், எப்போ அவரேஜாக உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கும். சரியா? இது ஒரு அப்சர்வேஷன் தான். இந்த மூமெண்ட்டில் நான் அப்சர்வேஷன் பண்ணி சொல்கிறேன். சில விஷயத்துங்களை நான் மறந்துருக்கலாம், ஞாபகத்துக்கு பின்னாடி கூட ஞாபகம் வரலாம். இந்த வீடியோ முடிச்ச பின்னாடி கூட இந்த விஷயத்தை விருச்சிக ராசிக்கு சொல்லலையே, சொல்லாமல் விட்டுட்டோமே அப்படி கூட நான் ஃபீல் பண்ணலாம். ஏன்னா சில நேரங்களில் வந்து சில விஷயங்கள் நமக்கு மறைக்கப்பட்டு விடும். சரியா நேர்களே? சந்திரன் உங்கள் ராசிக்கு 9 கூடியவன். இப்போ வந்து எப்படி இருக்கிறாரு? இப்போ வந்து ஒளிச்சந்திரனாக தான் இருக்கிறார், வளர்பிறை சந்திரனாக ஆகிட்டார். இன்றைக்கி வந்து திருவாதிரை நட்சத்திரம் திருதியை. சரியா? நாளைக்கு வந்து சந்திர தரிசனம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படியே வளர்பிறை சந்திரனாக தான் போகிறார் அவர். சரி, நல்ல விசேஷம்தான். அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் தான் நடக்கும். ஏன்னா சந்திரன் வந்து ஓரளவு வளர்பிறை சந்திரனாக வந்துட்டார். திருதிகை அமாவாசை முடிஞ்சு 3 நாள் ஆகிப்போச்சு. வளர்பிறை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சந்திரன் வளர்பிறை சந்திரனாக நோக்கி போகிறது நல்ல விசேஷம் தான். 9 கூடிய வளர்பிறை சந்திரனாக ராசிக்கு இன்றைக்கி இருக்கிறாரு. இன்றைக்கி ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். 8ஆம் இடத்துல இருக்கிறனால இன்றைக்கி வந்து உங்களுக்கு இதுதான், உங்களுக்கு இப்போ இன்றைக்கி வந்து சந்திராஷ்டமம் தான். சரியா? சந்திராஷ்டமம் நடந்துகிட்டு இருக்குது. யாருக்கு? விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் தான். சரியா நேரில்? இன்றைக்கி நாளைக்கு சந்திராஷ்டமம் தான். கவனமாக இருங்க. முக்கியமான காரியம் எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம். சரியா? எது ஆரம்பித்தாலுமே, முக்கியமான காரியங்கள் எது ஆரம்பித்தாலுமே விநாயகர் பெருமானை கும்பிட்டுட்டு செய்யுங்க. விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு விநாயகர் பெருமானை கும்பிட்டு ஒரு விளக்கு போட்டுட்டு வேலையை ஆரம்பிங்க. நல்ல விதமாக பார்க்கப்படும். ஏன்னா சந்திராஷ்டமம் அன்றைக்கி எதுவும் செய்யக்கூடாது. ஏன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு. திருவாதிரை முடிஞ்சு புனர்பூசம் ஆகணும். ஸோ 29 30 ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நார்மலாக இருக்கும். ஓகே. ஆனால் சந்திரன் வந்து ஓரளவு பரவாயில்ல, ஒளிச்சந்திரனாக தான் இருக்கிறாரு. சரியா? அவர் வந்து பௌர்ணமி நோக்கி தான் போகிறாரு. சூரியன்கிட்டேருந்து ஒரு 3வது வீட்டுக்கு வந்துடுவார்.
வாழ்த்துக்கள். தொடர்ந்து பாருங்கள், எந்த தகவலாக இருந்தாலும் கேளுங்க. நல்லா இருக்குது. விருச்சிக ராசிக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் நல்லா இருக்குது. 2024 காட்டிலும் நல்லா இருக்கும். சரியா நேர்களே? குரு 8ஆம் இடத்துல இருந்தாலுமே அடுத்தடுத்து சுக்கிரன், புதன், சூரியன்லாம் ஒரு நல்ல நிலைமைக்கு குருவை தாண்டி போகிறதுனால நல்ல யோகத்தை கொடுத்துட்டு போவாங்க. குருவும் அடுத்து வந்து வக்கரம் அடைகிறாரு. வக்கரம் சொல்ல முடியாது, அதிசாரம் எடுக்கிறாரு. அக்டோபர் 18ஆம் தேதி அதிசாரம் எடுத்து ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஒரு 50 நாட்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருப்பார், கடகத்தில் இருப்பார். நல்ல பலங்களை கொடுப்பார். சரியா? அதனால் விருச்சிக ராசினியர்கள் ரொம்ப தளர்ந்து போகாதீங்க, பொறுமையாக இருங்க, கடமையை செய்யுங்க. எதுவும் பிரச்சனைனா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. சரியா? கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் பிரச்சனைக்கு நான் தீர்வு சொல்லுவேன். பிரச்சனை இல்லாத மனுஷன் கிடையாது. எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது. அவங்கவுங்க நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை இருக்கும். ஓகே, எல்லாத்துக்கும் தீர்வும் இருக்குது. பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தோம்னா பலன் உண்டு. பொறுமை உடையார் எல்லாம் உடையார். பொறுமை கடலும் பெரிது. பொறுமையாக இருக்கணும். சில பேருக்கு அதுவே கஷ்டமாக இருக்கும். என்னமோ சொல்கிறான், இந்த ஆள் நடக்குமா நடக்காதா, ஏதோ சொல்லிட்டு போகிறான், இவனுக்கு பொழுது போதுன்னு சொல்கிறான், அப்படிலாம் சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. சொல்கிறவங்க எது வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். நான் சொல்கிறத வந்து 1,00,000 பேர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. 1000 பேர் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டால் போதும். நான் அந்த 13ஆம் தேதி சொன்ன பூஜையை வந்து ஒரு 100 பேர் செஞ்சால் 100 பேர் வாழ்க்கை நல்லாயிருக்கும், அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். 13/6/2025 அந்த பூஜையை பண்ணுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நிறைய நேர்கள் இது மாதிரி காரியங்களை செஞ்சு நல்லா இருக்கிறாங்க. சரியா? நான் கடந்த 25 வருஷமாக ஜோசியம் பார்த்து நிறைய தகவலை சொல்கிறேன். அதுபடி ஃபாலோ பண்ணவங்க எல்லாமே நல்லா இருக்கிறாங்க, தகவலை சொல்கிறாங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குறாங்க, என்கிட்ட ஜாதகம் அனுப்புகிறாங்க, பார்த்துட்டு இருக்காங்க. நல்லபடியாக போயிட்டு தான் இருக்குது. நம்பினவர்களுக்கு நடராஜன். சரியா? நம்பணும். இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு நடக்கும், நாளை மறுநாள் நடக்கும், அடுத்த வாரம் நடக்கும், அடுத்த மாதம் நடக்கணும். நம்பிக்கையோடு நம்ம நட போட்டு போனோம்னா கண்டிப்பாக நல்வழி பிறக்கும். சரியா? எப்படியும் பொழுது விடியும். யார் என்ன சொன்னாலும் சரி, தடுத்தாலும் சரி, கண்டிப்பாக பூபாலம் கேட்கும், பொழுது விடியும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன். விசாகம் 4ஆம் பாதம், மனுஷம் 4 பாதம், கேட்டை 4 பாதத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தை சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து நலங்கள் வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் ஈடோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.